காலை 4 மணிக்கு விமானத்தில் வந்து 6 மணிக்கு கொள்ளையடித்துவிட்டு 10 மணிக்கு விமானத்தில் தப்ப முயற்சி. சென்னை என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நகை கொள்ளையன் குறித்து காவல் ஆணையர் அருண் தகவல். சட்டையை மாற்றிய கொள்ளையன் ஷூவை மாற்றாததால் அடையாளம் தெரிந்ததாக சென்னை காவல் ஆணையர் அருண் தகவல். கைதான 3 பேரிடமிருந்து 26 சவரன் நகை பறிமுதல். மொத்தம் 6 செயின் பாத்தீங்கன்னா மொத்தம் 26 சவரன் எல்லாமே ரெக்கார்ட். மாநிலத்தின் நிதிநிலைக்கு ஏற்ப புதிய காவல் நிலையங்கள் தொடங்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். மக்கள் பிரச்சனை குறித்தே 40 நிமிடங்கள் பேசியதாக பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்கள் அவரை சந்திச்சு பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் சொன்னீங்க, 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம். கூட்டணியை அறிவிக்க இன்னும் காலம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப கூட்டணி மாறும் என்றும் சூசகம். எப்படி சூழ்நிலை ஏற்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும். இப்போ நான் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த மார்ச் தான் நடக்குது. இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக போட்டு கொடுத்து எங்க இடத்துல வாங்காதீங்க. எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். கணக்கு கேட்டு ஆரம்பித்த கட்சியான அதிமுக தற்போது தப்பு கணக்கு போடுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவையில் பேச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் இபிஎஸ் போடும் கணக்கை கூட்டி கழித்து பார்த்தால் சரியாக இருக்கும் என எஸ்பி வேலுமணி பதில். பாம்பன் புதிய ரயில் பாலம் ஏப்ரல் 6ஆம் தேதி திறப்பு. பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தகவல். மாரடைப்பால் காலமான இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் உடலுக்கு இன்று மாலை இறுதிச் சடங்கு. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் நேரில் அஞ்சலி. மனோஜ் உடலுக்கு தவேக தலைவரும் நடிகருமான விஜய் நேரில் அஞ்சலி. நடிகர் சூர்யா, இயக்குநர்கள் மணிரத்னம், கே.எஸ். ரவிக்குமார் உள்ளிட்ட ஏராளமான திரைப்பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தினர். எட்டயபுரம் அருகே பேச மறுத்ததால் முன்னாள் காதலியான 17 வயது சிறுமியை தீ வைத்து எரித்ததாக புகார். நண்பருடன் கைது செய்யப்பட்ட இளைஞர். சபரிமலை கோயிலில் மம்முட்டி பெயரில் மோகன்லால் சிறப்பு பூஜை செய்ததால் சர்ச்சை. முகமது குட்டி என்ற மம்முட்டியின் இயற்பெயரில் பூஜை செய்ததாக ரசீது வெளியான நிலையில் அதனை வெளியிடவில்லை என தேவஸ்தானம் மறுப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 2000 கனஅடியிலிருந்து 3000 கனஅடியாக உயர்வு. பாறைகள் மூழ்கும் அளவுக்கு நீர் வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கொள்ளிடம் அருகே கச்சிக்குடா மதுரை ரயிலில் சிக்கிய 16 கிலோ கஞ்சா. ஒருவரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை உயிரிழப்பு. இறப்பிற்கான காரணம் குறித்து வனத்துறை விசாரணை. ஓசூரில் லாரியில் தர்பூசணி பழங்களுக்கு மத்தியில் வைத்து கடத்தப்பட்ட எரிசாராய கேன்கள் பறிமுதல். கர்நாடகாவிலிருந்து கேரளாவுக்கு கடத்திய 2 பேர் கைது. பூந்தமல்லியில் குளிர்சாதன பொருட்கள் தயாரிக்கும் ஆலையில் தீ விபத்து. பல பொருட்கள் வெடித்து சிதறுவதுடன் புகைமூட்டமும் உள்ளதால் மக்களுக்கு மூச்சு திணறல். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கருப்புசாமி பாண்டியன் வயது மூப்பால் காலமானார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி என முப்பெரும் தலைவர்களுடனும் அரசியலில் ஒன்றாக பயணித்தவர். காலை 4 மணிக்கு விமானத்தில் வந்து 6 மணிக்கு கொள்ளையடித்துவிட்டு 10 மணிக்கு விமானத்தில் தப்ப முயற்சி.
சென்னை என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நகை கொள்ளையன் குறித்து காவல் ஆணையர் அருண் தகவல். சட்டையை மாற்றிய கொள்ளையன் ஷூவை மாற்றாததால் அடையாளம் தெரிந்ததாக சென்னை காவல் ஆணையர் அருண் தகவல். கைதான 3 பேரிடமிருந்து 26 சவரன் நகை பறிமுதல். மொத்தம் 6 செயின் பாத்தீங்கன்னா மொத்தம் 26 சவரன் எல்லாமே ரெக்கவர்ட். மாநிலத்தின் நிதிநிலைக்கு ஏற்ப புதிய காவல் நிலையங்கள் தொடங்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். மக்கள் பிரச்சினை குறித்தே 40 நிமிடங்கள் பேசியதாக பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்கள் அவரை சந்திச்சு பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் சொன்னீங்க, 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம். கூட்டணியை அறிவிக்க இன்னும் காலம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப கூட்டணி மாறும் என்றும் சூசகம். எப்படி சூழ்நிலை ஏற்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும். இப்போ கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த மார்ச் தான் நடக்குது. இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக போட்டு கொடுத்து எங்க இடத்துல வாங்காதீங்க. எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். கணக்கு கேட்டு ஆரம்பித்த கட்சியான அதிமுக தற்போது தப்பு கணக்கு போடுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவையில் பேச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் EPS போடும் கணக்கை கூட்டி கழித்து பார்த்தால் சரியாக இருக்கும் என SP வேலுமணி பதில். பாம்பன் புதிய ரயில் பாலம் ஏப்ரல் 6ஆம் தேதி திறப்பு. பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தகவல். மாரடைப்பால் காலமான இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் உடலுக்கு இன்று மாலை இறுதிச் சடங்கு. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் நேரில் அஞ்சலி. மனோஜ் உடலுக்கு தவேக தலைவரும் நடிகருமான விஜய் நேரில் அஞ்சலி. நடிகர் சூர்யா, இயக்குநர்கள் மணிரத்னம், KS ரவிக்குமார் உள்ளிட்ட ஏராளமான திரைப்பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தினர். எட்டயபுரம் அருகே பேச மறுத்ததால் முன்னாள் காதலியான 17 வயது சிறுமியை தீ வைத்து எரித்ததாக புகார். நண்பருடன் கைது செய்யப்பட்ட இளைஞர். சபரிமலை கோயிலில் மம்முட்டி பெயரில் மோகன்லால் சிறப்பு பூஜை செய்ததால் சர்ச்சை. முகமது குட்டி என்ற மம்முட்டியின் இயற்பெயரில் பூஜை செய்ததாக ரசீது வெளியான நிலையில் அதனை வெளியிடவில்லை என தேவஸ்தானம் மறுப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 2000 கன அடியிலிருந்து 3000 கன அடியாக உயர்வு. பாறைகள் மூழ்கும் அளவுக்கு நீர் வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கொள்ளிடம் அருகே கச்சிக்குடா மதுரை ரயிலில் சிக்கிய 16 கிலோ கஞ்சா. ஒருவரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை உயிரிழப்பு. இறப்பிற்கான காரணம் குறித்து வனத்துறை விசாரணை. ஓசூரில் லாரியில் தர்பூசணி பழங்களுக்கு மத்தியில் வைத்து கடத்தப்பட்ட எரிசாராய கேன்கள் பறிமுதல். கர்நாடகாவிலிருந்து கேரளாவுக்கு கடத்திய 2 பேர் கைது. பூந்தமல்லியில் குளிர்சாதன பொருட்கள் தயாரிக்கும் ஆலையில் தீ விபத்து. பல பொருட்கள் வெடித்து சிதறுவதுடன் புகைமூட்டமும் உள்ளதால் மக்களுக்கு மூச்சு திணறல். அதிமுக முன்னாள் MLA கருப்புசாமி பாண்டியன் வயது மூப்பால் காலமானார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி என முப்பெரும் தலைவர்களுடனும் அரசியலில் ஒன்றாக பயணித்தவர்.